டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1/4 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ செட்டிநாடு மசாலா செய்யறதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 1 ஸ்டார் பூ, கடல் பாசி, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, 10 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து அதை நல்லா பொடியை அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு பொடி பொடியாக வெட்டின தக்காளி உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வேக வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி இது நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா வேக விட்டுணும். இது நல்லா சுண்ட வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணி இது சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரிஷிகா ஹெரால்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.